ஹிந்தி திணிப்பின் மூலம் மாநில மொழிகளை அழித்து நாட்டின் பன்முகத்தன்மையை பாஜக சிதைத்து வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். ஹிந்தி படிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்திற்கு ஒருபோதும் நம்முடைய கழகம் தடையாக இருந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் 3 மொழிகளை படிக்க வேண்டும் என்று சொல்லும் போதுதான் நாம அதை எதிர்க்கிறோம். மாநில மொழிகளை அழித்து ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு என்று இந்தியாவுடைய அந்த பன்முக தன்மத்தையே சிதைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திரிக்க நீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் அது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. ஏன்னா இது பெரியாருடைய மண், ஏன்னா இது முத்தமிழ் கலைஞருடைய மண். கடைசி திமுக காரன் உயிரோடு இருக்கிறவரை, இந்த மண்ணில் கருப்பு சிவப்பு கொடி பறக்கிறவரை, கழகத்துடைய கடைசி உடன்பிறப்பு இருக்கின்றவரை பாஜகவுடைய எண்ணம் இங்க பலிக்கவே பலிக்காது. மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலுடைய வெற்றி அடுத்த 2026 தேர்தலில் எதிரொலிக்கும். ஹிட்லருடைய தோல்வி ஸ்டாலினிடம் தான் என்ற வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நிரூபிப்போம். 2024 மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க. அதனால அவங்க தரத்துக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.